முட்டை போடலையா, கவலைப்படாதீங்க. அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் கோழி முட்டை போடலைன்னா ஒன்று கொழுப்பு தேங்கி இருக்கும், சரிங்களா? ஸோ கொழுப்பு தேங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது நெல் இருக்குல்ல, நெல் வந்து ஒரு குத்து அள்ளி கொஞ்சம் போடுங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்பவும் வைக்கிற சாப்பாடை நான் வைக்க மாட்டேன். ஸோ நெல்லை மட்டும் அள்ளி போட்டுட்டு ஒரு 4-5 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா முட்டை போட்டுட்டு இருந்த கோழி முட்டை போடலைன்னா கொழுப்பு தங்கி இருக்கும், சரிங்களா? இல்லைன்னா ஏதாவது செரிமான ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட எதுவும் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், இல்லை கால்சியம் குறைபாடு கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ நெல்லை மட்டும் ஒரு 5 டேஸு ரெகுலராக போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. நான் அப்படி தான் பண்ணினேன். ஆனால் 5 டேஸ்லேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது, ரெகுலராக முட்டை போட ஆரம்பிச்சது, சரிங்களா? ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள்.